நாம இன்றைக்கி பார்க்க போகிறது ஜவ்வரிசி நாட்டு சர்க்கரையில் ஒரு ஹல்வா பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டிக்கி இல்லாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. இதில் நான் நெய் குறைவாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் சுகர் எதுவுமே இதில் போடலை. ரொம்ப யூனிக்காக இருக்கும். ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நைலான் ஜவ்வரிசி மட்டும்தான் எடுக்கணும். ஒயிட் ஜவ்வரிசி எடுத்துட வேணாம். ஸோ இப்போ நம்ம ஒரு 8 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம். நைட் ஃபுல்லாமே நீங்கள் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சோன்னே பார்த்திங்கன்னா இது மாதிரி ஆகிடும் சாஃப்டாக. இதுக்கப்புறம் நம்ம தண்ணியை வடிச்சிடணும். அந்த தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு இதில் பாதாம், முந்திரி, பிஸ்தா இதெல்லாம் போட்டுக்கலாம். தேவைப்பட்டால் உலர் திராட்சை கூட நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இதுக்கப்புறம் ஊற வச்ச ஜவ்வரிசி, நெய் தேவையான அளவு நீங்கள் 1/4 கப் கூட போட்டுக்கலாம். 1/4 கப்பெல்லாம் போட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நெய் அப்பப்போ ஆட் பண்ணிவிட்டு இது அப்படியே தண்ணியை ஊற்றாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது ஃப்ளேம் பார்த்திங்கன்னா லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா ஒரு மாதிரி ப்ரௌன் ஆகிடும். இப்போ நாட்டு சர்க்கரை டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நாட்டு சர்க்கரையோ வெல்லம் துருவனதோ நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு 3லேருந்து 5 நிமிஷம், அதாவது நாட்டு சர்க்கரை இந்த ஜவ்வரிசியில் இறங்க வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிளாக் கலரில் கருப்பு முத்து மாதிரி இருக்கும் இந்த ஒவ்வொரு ஜவ்வரிசியும் இந்த நாட்டு சர்க்கரையில் மிக்ஸ் ஆகும்போது. ஸோ அதோடு சேர்த்து நம்ம அதை நல்லா குக் பண்ணோம். இதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். ஓரளவுக்கு பேனில் ஒட்டாமல் வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணால் போதும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஓவராக மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. இது ஏற்கனவே வெந்துடுச்சு பாருங்கள். நாட்டு சர்க்கரையும் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. இதுக்கிடையில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெய் விட்டுக்கலாம். இப்போ நான் தேங்காய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போடுறேன். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷனல் தான். இது எக்ஸ்ட்ரா ஃப்ளேவரை கொடுக்கும் சாப்பிடும்போது அந்த ஜவ்வரிசியோடு சேர்ந்து. இதில் பார்த்திங்கன்னா நம்ம கலரெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணலை. சொல்லப்போனால் நாட்டு சர்க்கரை வெல்லம் தான் சொல்கிறாங்க. ஸோ வெல்லத்தை விட கலர் கொஞ்சம் ப்ரௌன் அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்ச எல்லா நட்ஸையும் போட்டுக்கலாம். ஸோ பாருங்கள், ஒட்டாமல் நமக்கு ஜவ்வரிசி ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. ஜவ்வரிசி ஹல்வான்னு சொல்லலாம், கேசரின்னு சொல்லலாம். ஸோ சூடாக இருக்கும்போதும் சாப்பிட்லாம், ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.